இந்த வேர்ல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷனுக்கான அந்த வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதாவது நிறைய பேர் இப்போ வந்து எஸ்யூவி தான் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த எஸ்யூவி லைக் பண்ணாலுமே கொஞ்சம் வந்துட்டு நிறைய பேர் வந்து செடானும் வந்து விரும்புகிறாங்க. அந்த செடான் விரும்புகிற அந்த ஒரு கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோடாலேருந்து ஸ்லாவியான்னு சொல்லிட்டு அந்த வெஹிக்கிள் வந்தது, ஹோண்டாலேருந்து சிட்டின்னு சொல்லிட்டு அந்த வெஹிக்கிள்லாம் வந்துச்சு. ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு ஒரு காம்படிஷனான அந்த ஒரு வெஹிக்கிளாக ஹியூண்டாயிலேருந்து வெர்னா 2023 இந்த நியூ மாடலை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டர்ஸ்க்கு நடுவில் இந்த வெஹிக்கிள் வந்து நிற்க போகுது. இந்த வெஹிக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் நிற்குதா இல்லைனா வந்து லாஸ்ட்டில் தான் வந்து நிற்குதா அந்த காம்படிட்டர்ஸ்க்கு பிட்வீன் அப்படின்றத நம்ம டோட்டலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த Hyundai Verna-உடைய இந்த டிசைன் லாங்குவேஜ் பற்றி நான் சொல்கிறேன். இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைன் லாங்குவேஜாக இருக்குது. அதாவது நம்ம ஃபியூச்சரில் எப்படிலாம் வெஹிக்கிள் இருக்கும் அப்படின்றத வந்து Hyundai வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களோட நியூ டிசைனர் வந்து எப்படிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து அந்த டிசைனர் வந்துட்டு நார்மலாக ஒரு Hyundai வெஹிக்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ வர இந்த நியூ டிசைனர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறதுனால இந்த வெஹிக்கிள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டாப் நாட்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மெயினாக இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ஐ கேட்சியான ஒரு திங் அது வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல் தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா இந்த டிஆர்எல் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு லைக் ஒரு கட்டே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டான அந்த ஒரு லுக்கில் ஒரு மாதிரி ஸ்லீக்காக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான அந்த ஒரு லுக் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். தூரத்துலேருந்து இப்போ அந்த கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வெர்னா அப்படின்றது வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த வெர்னாவோட டிசைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுல வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல வந்து டிசைன் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது ஸ்பேஸ் ஷிப் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது you could see the design language of that spaceship அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்ஷிப் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல வந்து யோசிச்சு இவங்க இந்த டிசைன் லாங்குவேஜ் கொடுத்தனால பார்க்கவே செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா Hyundai-யோட லோகோ நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி போலரைஸ்டு கிரில்ல வந்துட்டு இங்கே வந்து பிளேஸ் ஆயிருக்கும், அங்கே மாதிரி எந்த ஒரு இடத்துல வந்து பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூ டிசைன் லாங்குவேஜ் வந்துட்டு Hyundai-யோடைய அந்த சிம்பிள் வந்துட்டு எங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்கணும்னு சொல்லலாம். அதாவது இந்த Hyundai-யோடைய சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டான அந்த க்ரோமில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேட்டே க்ரோமில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேட்டே க்ரோமில் ஃபினிஷ் பண்ணனால இந்த வண்டியோட லுக்கோட சேர்த்து அந்த இதுவும் வந்து செம்மையாக தருது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். கீழே இந்த கிரிலுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலரைஸ்ட் கிரில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு என்லைன் நம்ம அந்த டிசைன் லாங்குவேஜ்லாம் பார்ப்போம்ல, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த வண்டியோட இந்த டாப் பென்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இது உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த ஹெட் லேம்ப்னு சொல்கிறாங்க, அந்த ஹெட் லேம்ப் அது எல்லாமே வந்து வித்தியாசமாக கீழே ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கீழே பிளேஸ் பண்ணதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் அது எல்லாமே வரப்போகுது. இது எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு BMW i7 சொல்லிட்டு அந்த ஒரு வெஹிக்கிள் வந்து அந்த i7 கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது லைட்டாக ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி பட்ஜெட் i7 2 அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லலாம். நான் இந்த இடத்துல வந்து DCT அப்படின்ற மாதிரி வந்து அந்த பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கில் அதாவது டர்போன்ற அந்த ஒரு டிவிஷனில் இந்த வண்டி வந்து ஒரு டாப் அண்ட் இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா SXO அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட் வித் அஸ். அண்ட் இந்த சைட் லாங்குவேஜ் வந்து செம்ம ஒரு மாதிரி ஸ்லீக்கியாக இருக்கின்ற மாதிரி சொல்லலாம். மெயினாக எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் நோட் பண்ண ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது என்னன்னா இந்த இடத்துல இந்த வர இந்த ஸ்லீக்கான இந்த டிசைன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பல்ஜாக போயிட்டு இந்த கிட்ட வரும்போது நார்மலாக முடிச்சுட்டு இங்கே போகும்போது பெருசாக போய் முடியும். அண்ட் இயர் வி கெட் ஒரு க்ரோம் ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட்லேயே சொன்ன மாதிரி தான் இது க்ரோம் வந்து ஒரு மாதிரி ஷைனியான க்ரோம் கிடையாது, ஒரு மாதிரி மேட்டையான க்ரோம். ஸோ மேட்டே ஃபினிஷில் இந்த க்ரோம் கொடுத்தனால பார்க்க இன்னும் அழகாக ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே தான் இந்த டோர் ஹேண்டில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேட்டே க்ரோமில் கொடுத்தனால பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். அண்ட் மிரர் கேப்ஸ் வந்து ஒரு மாதிரி நியூ டிசைன் லாங்குவேஜ் ஃப்ரம் Hyundai அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இந்த அலாய் வீல்ஸ் பற்றி வந்து நம்ம வந்து பேசணும்னா நம்மளுக்கு வந்து 16 இன்ச்சஸ்க்கான அந்த ஒரு வீல் பேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப் அண்ட் DCT-ல மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்கில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து வரப்போகுது. அதாவது வந்து மீதி இருக்க நார்மலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே டிஸ்க் தான், பின்னாடி இருக்க ரெண்டுமே வந்து ட்ரம் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்க்கறதுக்கே முறையே அழகாக இருக்குது. அதாவது இந்த டிசைன் லாங்குவேஜ் இன்னும் ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியராக எடுத்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த காரை. ஸோ இது செம்மையான அந்த ஒரு வீல் பேஸாகவும் இருக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான நம்மளோட இந்தியன் ரோட்ஸ்க்கு எப்படி அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்ல முடியும். பேக் ப்ரெசன்ஸ் வந்து பார்க்கறதுக்கே செம்ம ஒரு மாதிரி அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மெயினாக இந்த அழகை வந்து எது தெரியுமா ஏற்றி தருது இந்த பின்னாடி இருக்குது இந்த டெயில் லேம்ப் தான். இந்த டெயில் லேம்ப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமண்ட் கட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தனால வந்து அழகாக இருக்குது. அதாவது உள்ள அந்த கிறிஸ்பான அந்த டைமண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதோடைய அந்த டெயில் லேம்ப் அது எல்லாமே வந்து கொடுத்தனால பார்க்கவே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ரிவர்ஸ் அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியான அந்த ஒரு டிவிஷனான அந்த ஒரு செக்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பின்னாடி வந்து நம்மளுக்கு 1.5 டர்போ அப்படின்றதுக்கான அந்த ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு பி 1487 அந்த ஒரு சிசி இருக்குது அப்படின்றது வந்து சொல்ல போகுது. ஸோ அதுக்கான அந்த ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் வெர்னா அப்படின்ற அந்த ஒரு சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
அதாவது இட்ஸ் நாட் அ வெர்னா, இட்ஸ் வெர்னா. அது வந்து எங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது உள்ள வந்து கிளாஸியான ஒரு ஃபினிஷ் கொடுத்து அது உள்ளே வந்து நேம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் டிசைனோடைய அதாவது அந்த சிம்பிளோடைய டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த குரோம் ப்ரெசன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷைனியாக இல்லாமல் ஒரு மாதிரி மேட்டே ஃபினிஷில் கொடுத்தனால இன்னும் அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது பின்னாடி இந்த டிசைன் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஃபாஸ்ட் பேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கூப்பே டிசைன்ஸ் வந்து பார்த்துருப்போம், எஸ்யூவி டிசைன்ஸ் வந்து பார்த்துருப்போம், செடான் டிசைன்ஸ் கூட வந்து நம்ம பார்த்துருப்போம். செடான்லேயே ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பேக்கான ஒரு டிசைன் அது வந்து எங்கே பார்க்கலாம்னா இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாது. அதாவது ஃபாஸ்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லாம் செடானும் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முடிஞ்சிட்டு பின்னாடி போயிட்டு இப்படி வரும்ல. ஸோ அதாவது டிக்கி ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ல, இந்த டிக்கி ஓப்பன் பண்ணுற அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லீக்கியாக இருக்கும். ஸோ ஸ்லீக்கியாக ஓப்பன் பண்ணும்போது அது நீங்கள் ஓப்பன் பண்ணுறது ஒரு மாதிரி ஸ்லீக்கியாக இருக்கும் போது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ஃபாஸ்ட் பேக்கான அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ். ஸோ ஒரு நியூ டிசைன் லாங்குவேஜ் ஃப்ரம் வெர்னா. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த வெர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்லீக்கியான டிசைன் லாங்குவேஜ் தான் இருக்கும். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேக்கான ஒரு டிசைன் லாங்குவேஜ். அதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் பேக் கிடையாது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூப்பே டிசைனில் இருக்கும். பட் இது வந்து ஃபாஸ்ட் பேக், இட்ஸ் நாட் கோயிங் டு பி தி கூப்பே ஒன். ஸோ அது இருக்குது. ஷார்க் ஃபின்கான ஆண்டனா அது எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்து இந்த வெர்னாவை அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இந்த பூட் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்ம ஒரு மாதிரி குயிக்காக தான் இருக்குது. நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், ஆனால் பட் கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மேலே ஃபுல்லாக போய் ஓப்பன் ஆகுது. சரி, ஓகே. இந்த பூட் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 520 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த 520 liters வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்யூவி கார்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு இதோட இந்த பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறதுனால செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக இந்த வெர்னா கிட்ட வந்து ஒரே ஒரு பிடிச்ச விஷயம் அது என்னன்னா, எல்லா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் வெர்னாவாக இருக்காது எல்லாமே வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லெக் ரூம் இடிக்கும் காரோடைய உள்ள. ஆனால் அந்த மாதிரி லெக் ரூம்லாம் இடிக்காமல் இந்த மாதிரி பூட் ஸ்பேஸை எக்ஸஸாக கொடுக்கறதுக்காக வண்டியோட டைமென்ஷனே பெருசாகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தனால லிட்டில் பிட் வந்து ஒரு மாதிரி லிமோசின் ஃபீல் வந்து கிடைக்குது. செடான்லேயே ஒரு மாதிரி லிமோசின் ஃபீல் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அது கிடைக்குதா இல்லைன்றது நீங்கள் போயிட்டு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள், அதாவது எனக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றியும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இதை வந்து லாக் பண்ணனா பட்டன் கிடையாது, மேனுவலாக தான் பண்ண முடியும். ஸோ அது அந்தளவுக்கு வெயிட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது ஃப்ரம் Hyundai அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இன்டீரியரில் வந்தோடனே எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஐ கேட்ச்னா அந்த விஷயம் இருக்காது. என்னன்னா இந்த 2 ஸ்போக்கான இந்த ஒரு வீல் தான் வந்து சொல்ல முடியும். அதாவது இந்த ஸ்டியரிங் வீல், இந்த 2 ஸ்போக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய காலத்து கார்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு மாதிரி கிளாசிக்கலான வெஹிக்கல்ஸ்லாம், அந்த கிளாசிக்கல் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்போக்கான அந்த ஒரு ஸ்டியரிங் வீல்ஸ் தான். அதே மாதிரி வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது அந்த டிசைன் லாங்குவேஜ் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைன் லாங்குவேஜாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். மொத்தம் வந்து நம்மளுக்கு டியூவல் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது டிரைவர்ஸ்க்கு வந்து தேவையான அந்த ஒரு ஸ்க்ரீனும், இன்னும் வந்துட்டு இன்ஃபோடைன்மெண்ட்கான அந்த ஒரு ஸ்க்ரீனும் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஸ்க்ரீன் தான். பட் அது உள்ள வந்து அவங்க பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்க அந்த அவுட்டர் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரே சிங்கிள் ஸ்க்ரீனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம மெர்சிடிஸ் பென்ஸ்ல ஜி வேகன்ல பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். அதாவது பட் அந்த ரேஞ்சுக்கு வராது, இருந்தாலுமே அந்த ஒரு டிசைனெல்லாம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி அந்த ஏசி இவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம Hyundai i20 என்லைன்ல வந்து நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோமோ அந்த டிசைன் லாங்குவேஜ்ல வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்கு. உள்ள வந்து ஃபால் ஸ்ட்ரீஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரான அந்த ஸ்டிச்சர்ஸ் அதெல்லாமே கொடுத்தனால இன்னும் வந்து பர்ஃபெக்டா இன்னொரு மாதிரி ஸ்போர்ட்டியரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான அந்த விஷயத்தை எல்லாமே குறைக்கிறதுக்காக தான் இந்த ரூஃப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வித்தியாசமான ஒரு பெய்ஜ் கலர்ல வந்து இந்த ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுக்காதுன்ற மாதிரி சொல்ல முடியும். ஆட்டோ டிமிங்கான அந்த ஐஆர்பிஎம் எஸ்ஓஎஸ்க்கான அந்த சிஸ்டம்ஸ் அதெல்லாமே வந்து கொடுத்து செம்மையாக வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். மெயினாக இந்த கார் வந்து நான் டிசிடின்னு சொல்கிறேன். அந்த டிசிடிக்கான ஒரு கியர் பாக்ஸ் வந்து இங்கே தான் வந்து இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவும், அதாவது டிசிடி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ வித் ஆட்டோமேட்டிக் அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு மூவ் திஸ் கார் இன் மேனுவல் தான் உங்களால் வந்து இதிலே வந்து போக முடியும். மொத்தம் வந்து 7 ஸ்பீட்கான அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து, அதாவது டியூவல் கிளச்க்கான அந்த கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக ஸ்லீக்கியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மெனுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்வைப் பண்ணுற இந்த ஒரு டச்சஸாக இருக்கட்டும், அது உள்ள கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து லோட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்ல முடியும். அதாவது மொத்தம் 3 டிவிஷன்ஸாக இருக்குது இந்த சென்டர் கன்சோல். மேலே வந்துட்டு இந்த மெனுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஏசிக்கான ஒரு வென்ஸ், கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயம் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக ஒயர்லெஸ்க்கான அந்த சார்ஜிங் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஆப்வியஸாக ஒரு டாப் என்கான ஒரு வெஹிக்கல் ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhs இருக்க கார்லேயே வந்துட்டு ஒயர்லெஸ்க்கான அந்த சார்ஜர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஈவன் in BMW X3ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்க்கான சார்ஜர் இல்லை. நம்ம தான் வந்து யூஎஸ்பிக்கான சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணி வந்து பண்ணுற மாதிரி இருக்கு. பட் இவங்க கொடுத்ததுனால வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான அந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இது உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியா இருக்கு, இவங்க கொடுத்து இந்த லெதர் டச்சஸாக இருக்கு, அது எல்லாமே வந்து பார்க்க குட்டா இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். இந்த கார்ல வந்துட்டு மொத்தம் 3 சீட் பெல்ட்ஸ்க்கான அந்த ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 சீட் பெல்ட்ஸ்க்கான அந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து தெரியும். பின்னாடி இருக்க இந்த ஆளுங்க எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா இல்லையா
அதாவது லைக் சீட் பெல்ட் போட்டிருக்காங்க போடலை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பீப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அட்டென்ஷன் டு டீட்டெயில், அதாவது பீப்புளுக்கு எப்படி ஒரு மாதிரி அட்டென்ஷனான அந்த ஒரு விஷயம்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்துட்டு லேன் அசிஸ்ட், அப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்ல ஏதாவது வண்டி போச்சுன்னா அதோட கொலைடன்ஸ்க்கான அந்த ஒரு அவாய்டன்ஸ், அதுக்கான அந்த ஒரு விஷயங்கள் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அடாஸ் ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். நிறைய ஒரு சேஃப்டிக்கான அந்த விஷயங்கள் இருக்கு. 6 ஏர் பேக்ஸோட இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த 2 ஸ்போக்கான அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் உங்களுடைய கையை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே அழகாக இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, யூ கோயிங் டு கெட் தி சன் ரூஃப். அதாவது நம்ம இந்தியன் பீப்புள்ஸ்க்குலாம் நிறைய பிடிச்ச விஷயமே இந்த சன் ரூஃப் தான். அதாவது ஒன் டச்க்கான ஒரு பட்டன் தான் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சன் ரூஃப் வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த எலக்ட்ரானிக்ஸோட இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குயிக்கா அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பார்க்கவே செம்மையா இருக்கு. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெண்டிலேட்டருக்கான சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த வெண்டிலேட்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டிங்கும் வந்து பர்பஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டும் வந்து பண்ணிக்கலாம், கூலும் வந்து பண்ணிக்கலாம். ஆப்வியஸா நமக்கு இந்த டைம் அப்போ வந்து ஹீட் வந்து தேவைப்படாது. ஒரு வின்டர் டைம் அப்போ இல்லைனா வந்து இந்த காரை வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் அங்கே எடுத்துட்டு போறீங்க அந்த டைம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். மற்றபடி வந்து இந்த கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்கான ஒரு பர்பஸ் வந்து இந்த இதில் இருக்கு. ஆக்சுவலி வெண்டிலேட்டட் சீட்ஸ்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீட்ல வந்து ஏசி இருக்காது, அது உள்ள வந்து ஒரு குட்டியான ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் வந்து நம்மளுடைய பாடியை வந்து கூல் பண்ணும். அதாவது உள்ள இருக்க இந்த ஏசி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலண்டா அந்த ஃபேன் வந்து மூவ் ஆகிறதுனால நம்மளுடைய பாடி வந்து கூல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதான் வெண்டிலேட்டட் சீட்கான அந்த ஒரு டெஃபினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கான ஒரு ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் ஹேண்ட் பிரேக் கொடுக்காம எலக்ட்ரானிக்ல கொடுத்ததுனால அதோட டிசைன் லாங்குவேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் லக்ஸரியஸா ஏற்றி தருது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு மாதிரி அழகான அந்த ஒரு ஃபீச்சர். அண்ட் இல் ஓல்டுக்கான அந்த ஒரு அசிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய குட்டி குட்டியான அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்ததுனால திஸ் வெர்னா இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் இன் திஸ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். பிரசன்ஸ்ல வந்துட்டு நான் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க அளவுக்கு எனக்கு இந்த நீ ரூம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது நான் என்னுடைய டிரைவிங் போர்ஷன்ல தான் நான் இது வந்து வச்சிருந்தேன். நானே வந்து ஷார்ட் தான் இல்லைன்னு நான் சொல்ல, பட் ஷார்ட்டா இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு இவ்வளோ ஒரு நீ ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு 6 feet 7 feet இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ஹெட் ரூம் வந்து லிட்டில் பிட் வந்து இடிக்க தான் போகுது. ஆனா அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துட்டு பின்னாடி வந்தாங்கன்னா இந்த மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது, பட் யூ கோயிங் டு கெட் த டீசென்ட் நீ ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட லென்த்தே வந்து பெருசு, டைமென்ஷன் வந்து பெருசு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா தான் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் வந்து ஃபிட் ஆகலாம், 3 பேர் வந்து ஃபிட் ஆகுது லிட்டில் பிட் வந்து கஷ்டம் தான். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்டர் கொடுத்தனால இன்னும் வந்து கம்ஃபர்டபுளா 2 பேர் வந்து உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இந்த ஆர்ம் ரெஸ்டர் உள்ளே வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கப் ஹோல்டர்ஸும் இருக்கு. இதோட குவாலிட்டி வந்து பார்க்க அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்கு இது உள்ள வந்து உட்காந்தோடனே. ஒரு குட் டிசைன் அண்ட் நைஸ் டிசைன்ஸ், அதாவது நைஸ் இன்டீரியர்ஸ் ஃப்ரம் Hyundai அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் லாங்குவேஜ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா Verna வந்துட்டு லிட்டில் பிட் வந்து வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட் வந்து இருந்துச்சானா, பட் இந்த அளவுக்கு இருக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து கில் பண்ணும், அதாவது நல்ல விதத்துல கில் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். எனக்கு பிடிச்சி இந்த SXO வந்து பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் என்ன சொல்றதுன்னா இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு, அதாவது ஒரு ஃபீலே வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதை என்னால் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் 2 ஏசி வெண்ட் வந்து கிடைக்குது, பின்னாடி வந்து டனலோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோல்டருக்கான அந்த ஒரு இடமும் இருக்கு. அண்ட் யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட்ஸ் அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட்ஸ் வந்து கிடைக்கும் போது ஆம்பியன் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியான சில்ஸ், அதே அந்த சில்ஸ் உள்ள வந்துட்டு ஆம்பியன் லைட் வந்து ஃபினிஷ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சில்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன் லைட்ஸ் வந்து நைட் டைம் அப்போ வந்து செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் போஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குவாலிட்டியாக அவங்க வந்து பண்ணி கொடுத்தனால வந்து பார்க்கவே அழகா இருக்கு இந்த Verna அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். நம்மளுக்கு மொத்தம் வந்து 2 மாடல்ஸ் வந்து இருக்குது. அதாவது எல்லாமே 1.5 லிட்டருக்கான அந்த ஒரு இன்ஜின் தான். பட் வந்து ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டருக்கான அந்த ஒரு இன்ஜின், இன்னொன்றுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டர்போக்கான அந்த ஒரு சார்ஜுக்கான அந்த ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அதாவது இப்போ வர போகிற எல்லா Hyundaiயுமே, அதாவது இப்போ வந்துட்டு இருக்கதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வர போகிற எல்லா Hyundaiயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறது இல்லை. ஒன்லி வந்துட்டு பெட்ரோலும் எலக்ட்ரிக்கில் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா Ioniq 5 இருக்காங்க, கோனா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்படி இருந்துமே ஒன்லி பெட்ரோல் மட்டும் தான் வந்து இனிமேல் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டர்போ சார்ஜுக்கான அந்த ஒரு இன்ஜெக்ஷனுக்கான அந்த வெஹிக்கிள் தான் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 ஸ்பீட்கான மேனுவலாக வந்து கிடைக்க போகுது, 7 ஸ்பீட்கான DCT கியர் பாக்ஸ் வந்து கிடைக்க போகுது. இதில் இந்த 7 ஸ்பீட் DCT வந்து பார்த்தீங்கன்னா SX அண்ட் SXO அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாடல் இருக்குது. இந்த 2 மாடலில் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து கிடைக்கும். மீதி இருக்க EX அண்ட் S அந்த 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 ஸ்பீட்கான அந்த ஒரு மேனுவல் தான் வந்து கிடைக்க போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் டு டீடைல்ன்ற மாதிரி வந்து சொல்லலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே வந்துட்டு ப்ரீவியஸ் நான் சொன்னல நேச்சுரலி ஆஸ்பிரேட்டருக்கான ஒரு இன்ஜின், அதில் வந்துட்டு போனீங்கன்னா EX அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேம் தான், EX, X, SX, SXO. இதில் வந்துட்டு EX வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட்கான அந்த ஒரு மேனுவலும் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அதே 6 ஸ்பீடில் IVTக்கான அந்த ஒரு கியர் பாக்ஸ் வந்து கிடைக்க போது SX அண்ட் SXO அந்த வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய
டார்க்காக இருக்கட்டும் ஹார்ஸ் இருக்கட்டும் அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 115 அந்த ஹார்ஸ் பவர் அண்ட் 128 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்து இருக்க அந்த ஒரு நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து கொடுக்குறாங்க. இதே டர்போவில் வந்துட்டு போனீங்கன்னா 160 அந்த ஹார்ஸ் பவர் வந்து கிடைக்கும் போது வித் 220 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லலாம். ஸோ டர்போன்றதுனால அதோடைய பவர் வந்து இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பட் என்னதான் இருந்தாலுமே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டருக்கான அந்த ஒரு ஃபேன். ஸோ ஏன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து அந்த வண்டியோட பவர் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா டர்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிக்கப் கொடுத்துட்ட பிறகு தான் அந்த வண்டியோட அந்த பூஸ்ட் வந்து பவர் ஆகும். பட் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் அது கிடையாது. டர்போ கம்பேர் பண்ண போகும்போது அந்த வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் பிக்கப் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா இந்த டிசிடி வச்சிருக்க இந்த டர்போ சார்ஜுக்கான அந்த ஒரு இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் சொல்லுவேன். மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அடிக்கிறதுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரி எல்லா விஷயமும் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குது. மெயினாக நிறைய பேர் வந்து ஃபேன்சியாக விரும்புகிற அந்த சன்ரூஃப் வந்து இந்த வெஹிக்கிள் இருக்குது. ஸ்கோடா ஸ்லாவியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ரூஃப் வந்து கிடையாது. ஏன்னா கொடுக்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஃபேன்சியாக பீப்புள் வந்து கேட்குற அந்த ஒரு சன்ரூஃப் வந்து இருக்குது. அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து கம்பேர் பண்ண போகும்போது 1.5 அந்த ஒரு லிட்டர் இன்ஜினும் இருக்குது. டர்போ சார்ஜ் ப்ளஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அந்த ஒரு இன்ஜின் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு இதோட இந்த இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதோட ஹார்ஸ் பவராக இருக்கட்டும் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்காக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து செம்மையாக பண்ணதுனால திஸ் திங் கோயிங் டு ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பார்க்க அழகாக சூப்பராக டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க எல்லாருமே வந்து மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த மாதிரி நிறைய நியூ கார்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு அண்ட் சூப்பரான வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 25K ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான அந்த சப்போர்ட்க்கு அவங்க எல்லாருக்குமே வந்து பிக் லவ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.